வணக்கம். ஓகே மஜா ஏகே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்சாவில் 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே தான் இருக்குது. திறந்துடலாமா? திறந்தேன், ஆனால் உள்ளே இருக்கிறது பார்க்கல. உள்ளே இருக்கிறது பார்த்தேன் திறந்துடுவோம். எல்லாத்துக்கும் தகுதாச்சு. என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். இது மைக்கு தான். டப்பிங் வாங்கியிருக்கோம், பேச எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். சரியா? ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுனா ப்ளூடூத் இல்லை, இது ப்ளூடூத் கிடையாது. இந்த ரிவர்ஸ் இருக்கா, இயருக்கு மைக்கு, அதை எடுத்து மாட்டோம்னா கனெக்ட் ஆகிடும். ஆமாம், இது ஒன்று. அப்புறம் வாங்கிட்டு ஒன்றே ஒன்று தான். இதுதான் முக்கியமானது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போகிறதுக்கு செல்ஃபி ஸ்டிக் தான். செல்ஃபி ஸ்டிக் தான் இருக்கும். கம்பெனி வந்து வி கூல் கம்பெனி. ஏன்னா தலைகளாக தெரியும், ஆனால் கேமரா தலைகளாக தெரியும். இந்த ப்ராடக்ட் இது இந்த 2 ப்ராடக்ட் தான். இந்த 2 ப்ராடக்ட் வேணும். கல்லோட இந்த 2 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். இந்த 2 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். அவங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல எனக்கு இது தான் அன்பாக்ஸ் பண்ணுறது. எடுத்தோடனே ஸ்டிக் இருக்குது. ஸ்டிக்கில் மேனுவல் இருக்கும். மேனுவலுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு 4.8 ரேட் கொடுக்குறேன். அவ்வளோ ரேட் கொடுக்குறேன். அப்புறம் நானே ஒன்று வச்சேன். எனக்குன்னு ஒன்று வச்சேன். ஏன்னா நிற்க மாட்டேங்குது. கீழே எனக்கு ரொம்ப வெயிட்டான ஃபோன் வச்சேன். நிற்கும் இல்லையா? டிவிக்கு வைப்போம்ல, அதை தூக்கி உள்ளே போட்டு நிற்க வச்சுட்டேன். இந்த வச்சு அட்ஜஸ்டபிள் ஆகிடுச்சு. இதை திறந்தால் ஸ்டாண்டு வயர். சரியா? அப்புறம் இதை எப்படி தான் திறக்கணும், நான் சுவிட்சு போடாததும் இப்படி திறந்து மெதுவாக விழுந்துடும். வீடியோ எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னா இப்படி வச்சு இப்படி எடுக்கணும். இப்போ ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கீங்க, GoPro அதை வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும். இப்படி தான் எடுக்கணும். இப்படி வந்து எடுக்கணும். இன்னும் தான் இந்த இருக்குல்ல, இது பிடிச்சி ஒரே எழுதும் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஸ்டிக் ஆகிடும். அதான் ஸ்டிக் ஆகிடுச்சா? இதில் இன்னும் அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரிமோட்டு தாங்க. இங்கே இருக்க ஒரு ரிமோட் இருக்கா, இதை அப்படியே எடுத்து கையோட ரிமோட் வந்துடும். ப்ளூடூத் தான். இது ப்ளூடூத்து, அது ப்ளூடூத்து கிடையாது, இது ப்ளூடூத். சரியா? எடுத்து இந்த ஒரு வச்சு இருக்கா வச்சுட்டு ஹலோ ஹாய் மக்கள், ஓகே மஜாய்க்கு எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அழுத்துனதே தெரியாது. அதான் இது ரொட்டேட்டிங் இருக்குது. இங்கிட்டு இருந்தால் இருங்க ரொட்டேட்டிங் இருக்குது. 360 ரொட்டேட் ஆகுது. இப்படி வச்சுருக்கீங்கன்னா சொன்னேன். இப்படி வச்சுருக்கீங்கன்னா ஷார்ட்ஸு, இப்படின்னா ஷார்ட்ஸு. சரியா? இதுனா அப்படி. இது அப்படியே இன்னும் விஷயம் இருக்குது. கீழே வந்துருச்சு. இந்த இருக்கா ஃபோனு வைக்கிறதுக்கு இடம் மாத்திரை. ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் மாத்திரை அப்படின்னா அந்த இது இருக்குல்ல, இது காமிக்கிறேன், நல்லா கிட்ட காமிக்கிறேன். தெரியுதா? இங்கே ஒரு கோடுமா, இங்கே லைட்டாக தெரியுதா? இந்த இங்கே லைட்டாக கோடுமா தெரியும். அதை அப்படி இருக்கும். அது இங்கே டிரெக்டிங் வச்சுருக்கணும், அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அவ்வளோதான். இதை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள். இழப்பு விட மாட்டாங்க. இதை வச்சு ஒரு வீடியோ போடுவேன், அப்போ பாருங்கள். கடைசியில் போடுவேன். நான் 2 சேர்த்து ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துருங்க. சரியா? ஓகே, இந்த மூட்டை எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாம். இதை எடுத்து இப்போ இந்த மைக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கிறது. இந்த மைக்கு தான் அல்டிமேட்.
இங்கே திறந்துக்கலாம். வாவ், நல்லா இருக்குது. இதாக இருக்குது மைக்கு ரிவர்சர் இங்கே தான் இருக்குது. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மைக்கை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க, பின்னாடி இந்த பட்டன் இருக்குது. இந்த பட்டனை தெரிய மாட்டேங்குது. இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் இருக்குல்ல, இதை அழுத்தி தான் ஆன் ஆகுமா. இப்போ பண்ணுறேன். இங்கே இருக்கு, ஆன் ஆயிடுச்சா. பாதிவேதைக்கு சார்ஜர் போடாமல் எனக்கு சார்ஜர் போட்டு வந்துருக்கு. ஆஃப் ஆகிடுறேன். அதனால ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப் ஆகிடும். சரியா, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இது வச்சிடறேன். இப்போ வந்து ரிவர்சர் எடுத்துகிறேன். இந்த இருக்குது ரிவர்சர். இது சி டைப்பு, தெரிஞ்ச பார்த்தாலே தெரியுது. இது சி டைப் கைஸ். ஏன்னா இது வந்து சி டைப் ஃபோனு தான் மொத்தம், நார்மல் ஃபோன் பார்த்தாது. அவரோட ஐஃபோனுக்காண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஐஃபோன்லாம் கிடையாது, வேஸ்ட்டாக தான் போகுது. சார்ஜர் இருக்குது, சார்ஜர் போட்டுக்கலாம். இது வந்து